அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். அல் மதது யா ரசூலுல்லாஹ், அல் மதது யா கௌஸ், அல் மதது யா ஷேக். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றோடு 18 தராவியும் நிறைவு பெற்றிருக்குது. இன்னைக்கு தராவியில ஒரு புகழ்பெற்ற ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா அந்த சூறா ஓதப்படும், ஒரு மவுத்து வீட்டு அந்த சூறா ஓதப்படும், கபராளிக்கு அந்த சூறா ஓதப்படும். இப்படி அந்த சூறா ஓதாத எந்த வீடுமே கிடையாது. அது என்ன சூறான்னு சொன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் இருக்குது. எல்லா உயிரினுக்கும் இதயம் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த இதயம் சரியா இருந்தால் தான் உயிர் சரியா இயங்கும். அந்த மாதிரி இந்த குரானோட இதயம் எதுன்னு சொன்னா சூரா யாசின் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த சூரா யாசின் இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. அந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்க வீட்டை பால் அடைஞ்ச வீடை ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள், நாயகமே பால் அடைஞ்ச வீடுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எந்த வீட்டுல குரான் ஆயிட்டு ஓதப்படலையோ அது பால் அடைஞ்ச வீடு அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால குரான் அதிகமா ஓதப்படும். இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான் மாதம் சிறப்பான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த குரான் இறங்கினால்தான். ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான் மாதம் அல்லது எத்தகையது என்று சொன்னால் ஒன்சில ஃபீஹில் குரான், இந்த குரான் இறங்கிச்சு அப்படின்னு. ரமலானை கொண்டுதான் குரானை கொண்டுதான் ரமலானை தவிர ரமலானை கொண்டு குரான் கிடையாது. இந்த ரமலான் மாதமே சிறப்பு இந்த குரானால தான். அதனால எல்லா வீட்டும் குரான் அதிகமா ஓதணும். குறிப்பா இந்த சூரா யாசின் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் சூரத்து யாசினை ஓதுறாங்களோ அவர் ஒரு முழு குரான ஓதுன நன்மை எல்லாம் தருவான் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. மதசாலாம் நாங்க படிக்கிற மதசாலாம் திட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்போம். ஃபஜர் முடிஞ்ச உடனே யாசின் ஓத சொல்லுவாங்க. எல்லாரும் கும்பலா உட்காந்து ஒரே மெட்ல ஒரே ராகத்துல யாசின் ஓதுவோம். அந்த தெருவில் யாராவது கிராஸ் பண்ணி போனா யாசின் ஓத சவுண்டு கிளியரா கேட்கும். அந்த அளவுக்கு யாசின் சூரா தினமும் ஓதுவோம். சில பேர் தூங்கிட்டே ஓதுவாங்க, சில பேர் தூங்காம அரகுற தூக்கத்துல ஓதுவாங்க. ஆனா கண்ணை மூடினாலும் அந்த சூரா யாசின் கரெக்டா ஓதி முடிச்சிருவோம். அல்லாஹ் அந்த பக்குவத்தை கொடுத்துருவான். யாசின் சூரா ஏன் ஓதுனாங்க, ஏதுக்கு ஓத சொன்னான்னு அப்ப தெரியல. ஆனா இப்பதான் அது விளக்கம் புரியுது. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் காலையில சூரா யாசின் ஓதுறாங்களோ அல்லாஹ் அன்று மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு தரான், எந்த ஒரு இடமும் வராது அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம போவோம் ரோட்ல, கொஞ்சம் தான்ப்பா என்ன அந்த பஸ் என்ன மோதிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் தருவான். எந்த சிக்கலும் எந்த இடைஞ்சலும் எந்த நோயும் வராம இந்த சூரா யாசின் பாதுகாக்குது. நம்ம வீட்டுல நம்ம தோட்டத்துல செக்யூரிட்டி வச்சிருப்போம். அந்த செக்யூரிட்டியை பாதுகாக்கிறது இன்னொரு செக்யூரிட்டி, அதாவது சிசிடிவி கேமரா வச்சிருப்போம். செக்யூரிட்டிக்கு சம்பளம் தரணும், சிசிடிவி கேமரா மெயின்டைன் பண்ணணும். ஒரு அழிஞ்சு போற உலகத்துக்கு இவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருக்கோம். நம்ம உடலுக்கு நம்ம தேவைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தரான்னு சொன்னா இந்த சூரா யாசின்ல வச்சிருக்கான் என்பதாக சொல்லுவாங்க. உலகத்துல நிறைய பேர் ஆணவத்தோட கர்வத்தோட வாழ்வாங்க. கடைசியில நான் தான் அப்படின்னுவாங்க. நான் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கம்பீரமா ஆணவத்தோட திமுறா தெரிவாங்க. ஆனா அவங்க சக்காத் ஹால்ல போய் பார்க்கும்போது நமக்கே கண் கலங்கிடும். மூச்சு இழுத்து விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம நினைப்போம், இவராடா அப்படி இருந்தாரு, எப்படி இந்த மனுஷன் இப்படி படுக்க போட்டானே அல்லாஹ் அப்படின்னு நினைப்போம். அந்த அளவுக்கு உயிர் ரொம்ப துடிச்சிட்டு இருப்போம். தண்ணி குடிப்பாங்க, குடிக்க முடியாது. பால் கொடுப்பாங்க, குடிக்க முடியாது. களிமா சொல்லுங்கன்னுவோம், ஆனா வாய் திறந்து சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சலாசம் அதுக்கு தான் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, இக்ரஹு மௌத்தாக்கும், மௌத்தான வீட்டுல சூரா யாசின் ஓதுங்க, அவர் சக்கராத் லேசாக்கப்படும் என்பதாக ஹதீஸ் வந்திருக்கு. அதாவது மௌத்தான வீட்டுல நீங்க யாசின் ஓதுனா உயிர் லேசாக பிரியும் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால யாசின் சூராவோட சிறப்பு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹாஃபில் இருக்காங்கன்னா, ஹாஃபில் ரமதான் இப்ப நம்ம துருவ வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஹாஃபிஸ் மதசா இருந்தாலும் முதல்ல ஹாஃபில் மதசா உள்ள போன உடனே மனப்பானம் பண்ணக்கூடிய சூரா யாசின் தான். ஃபர்ஸ்ட் யாசின் சூரா மனப்பானம் பண்ண சொல்லுவாங்க. அதை மனப்பானம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூரா, அப்புறம் பக்ரா அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. முதல்ல யாசின் சூரா தான் மனப்பானம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா குரானோட இதயம் அந்த அளவுக்கு யாசின் சூராக்கு அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு பவர் இருக்குது. எல்லாரும் யாசின் சூரா மனப்பானம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வாயில ஆட்டோமேட்டிக்கா ஓதுறோம். எல்லா வீட்லயும் யாசின் சூரா இருக்கும். ஒரு இடத்துல கிதாபு முழு குரான் தமிழ்ல கிடையாது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் உலகத்தை பறித்து பதிபல் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஒரு அப்படின்னு ஆயத்துல விளக்கம் தான் இருக்குமே தவிர அல்ஹம்து அல் ஏஎல் ஹச்ஏஎம்டி ஹச்யூ அப்படின்னு அல்ஹம்து அப்படின்னு இருக்காது. ஏதாவது ஒரு சில கிதாபு தான் கிடைக்குமே தவிர முழு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல ஆ இல் ஹ இந்து லீ இல்லாஹி அப்படின்னு கிடைக்காது. ஆனா யாசின் சூராவோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, எல்லா கிதாபுலையும்
யாசின் கிதாப் எல்லா வீட்லயும் எல்லா பள்ளிவாசிலும் யாசின் கிதாப் அரபியில இருக்கும், அது அப்படியே தமிழ்ல இருக்கும். யாசின் வல் வல் குரானின் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஏன்னா எல்லாரும் நீங்க மனப்பாடம் பண்ணணும் ஓதுனதுக்காக தான் அப்படியே அச்சடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால யாசின் சூரா அரபியில தெரிஞ்சவங்க அரபியில ஓதுங்க, அரபியில தெரியல கவலைப்பட வேணாம், கூடி சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. தமிழ்லே எல்லா குரான் எல்லா பள்ளிவாசலும் இருக்கும். ஒரு 10 தடவை நீங்க ஓதிட்டே இருந்தீங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த யாசின் சூரா ஃபுளுவண்டா நல்லா ஸ்பீடா வந்துடும். அதனால யாசின் சூராக்கு அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கலாம். அந்த சூறால நிறைய விஷயத்த அல்லாஹ் சொல்ல வரான். உதாரணத்துக்கு குறிப்பா நம்ம ஒரு சம்பவம், அந்த யாசின் சூரா நிறைய கருத்து இருக்கு, நம்ம ஒரு கருத்தை மட்டும் பார்ப்போம். இந்த சூறால வதீபுலகும் மசல் ரஜுலின் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல ஆரம்பிச்சு யா ஹசத்தன் அலலி யா ஹசத்தன் அலைபாத் மயத்திஹிம் ரசூலின் இல்லா கான் பிஹி யஸ்தஹ்சியூன். கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு நபரை பத்தி, தனி நபரை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஹபீபுன் நஜ்ஜா, ஹபீபின் அவர் பேரு, நஜ்ஜான்னு சொன்னா தச்சு வேலை செய்யக்கூடியவங்க. அந்த ஹபீப் பத்தி அல்லாஹ் சொல்ல வரான். என்னன்னா அந்தாக்கியா அப்படின்னு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு அல்லாஹ் 2 நபி அனுப்புறான். அது எப்ப அனுப்பான்னு சொன்னா குறிப்பா தோராயமா சொல்லணும்னு சொன்னா நாயகம் சல்லல்லாஹு பிறப்புக்கு 600 வருஷத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்தாக்கியான் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 நபி அனுப்புறான். ஒரே காலகட்டத்தில் அல்லாஹ் 2 நபி அனுப்புவான். மலைக்கு மேல ஒரு சமூகம் இருக்கும், மலைக்கு மேல ஒரு நபி, மலைக்கு கீழே ஒரு நபி. அல்லாஹ் ஒரே காலகட்டத்தில் பல நபியெல்லாம் அமைச்சிருக்கான். இப்போ 2 நபி அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி அந்த ஊருக்கு எத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கல. திரும்ப அல்லாஹ் சொல்றான் ஃபகத்த புகுமா இது அரசல்லாம் இலகி முஸ்னைனி, 2 நபி நான் அனுப்பினேன். ஃபகத்த புகுமா அந்த 2 நபி மக்கள் போய் பிடிச்சாங்க, நீ நபி கிடையாது, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அல்லாஹ் சொல்றான் ஃபஅஸஸ்னா பிஸாலிசின், திரும்ப நான் 3வது நபி அனுப்பினேன். 2 நபி சொல்லி கேட்கல, 3வது உங்களை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக வேண்டி 3வது நபி அதே தான் சொல்றாரு. அல்லாஹ் ஏத்துக்குன்னு சொல்றாங்க. ஃபகௌலினா இலைக்கும் ரசூலுன், 3 நபி நான் அனுப்பினேன். காலம் அன்துமில்லா பஷருன், உங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தான் தெரியும், உங்களை பார்த்தா நபிமே தெரியல, நீங்க மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க கேட்கல. அப்பதான் அல்லாஹ் சொல்றான் ஒமா அலினா இல்ல பலாகு முபீன், அந்த நபினா சொல்றாங்க எங்க வேலை எத்தி வைக்கதான், நாங்க எத்தி வச்சு முடிச்சிட்டோம், நீங்க கேட்டுதான் ஆகணும். காலினா தைய நபியும் இல்லம் தந்தகு, அவங்க சொல்றாங்களா அந்த நபியை பார்த்து நீங்க வந்தது எங்க ஊருக்கு பெரிய முசீபத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 3 நபி நீங்க வந்தீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் வணங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய முசீபத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம திரும்ப சொல்றாங்களா லா இல்லம் தந்தஹு, நீங்க விலகல அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க மட்டும் நீங்க அல்லாஹ் வணங்க சொல்லி தாவத் கொடு, நீங்க சொல்லாம சொல்றது மட்டும் நீங்க விட்டு விலகல அப்படின்னு சொன்னா நர்ஜுமன்னக்கும் வலை மசன்னக்கும் என்ன அதாவது நடி, உங்களை கல்லால் அடிப்பேன், உங்களை துன்புறுத்த வேதனை கொடுப்பான்னு சொல்லி இந்த நபியை பார்த்தே இந்த மக்கள் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அப்போதான் அந்த மனுஷர் வராரு, யாரு ஹபீப்னு மனுஷர் வராரு. அவர் யாருன்னு சொன்னா இந்த நபி முதல்ல ஊருக்குள்ள வந்த உடனே கேட்கறாங்களா நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நாங்க தான் நபி, அல்லாஹ் கூப்பிட்ட நபி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்ப நீங்க நோய்களை குணப்படுத்துவீங்களா, ஈசா குணப்படுத்துவீங்க கேட்டா நாம குணப்படுத்தும் அப்படின்னு நபி சொல்றாங்க. அப்ப எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா தொழு நோயில பாதிக்கப்பட்டிருக்காரு, என்னோட நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு அந்த ஹபீப் சொல்றாரு. தச்சு வேலை செய்யற ஹபீப் சொன்ன உடனே அவங்க கை வச்சு தடவுறாங்க. அல்லாவுடைய கிருபையில அந்த தொழு நோயை போய் பரிபூர்ண ஷிஃபாவாயிட்டாரு. திரும்ப சொல்றாரு என் பையனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுல உட்காந்துருக்கலாம், அதையும் சரி பண்ணுங்க சொன்ன உடனே அந்த பையன் வீட்டுக்குள்ள போய் அந்த பையனை சரி பண்ணிருக்கோன்னே இவருக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாம நம்பிக்கை வந்து 70 வருஷத்துக்கு மேல அல்லாவுடைய தொடர்பே இல்லாத அந்த மனுஷனுக்கு இவங்க உடல்ல குணப்படுத்தினாங்க, பைத்தியத்தையும் சரி பண்ணினா அல்லாம நம்பிக்கை இவரு முஸ்லீம் ஆயிட்டாரு. அப்பதான் இவங்க 3 பேர்த்தையும் இந்த 3 நபியையும் இவங்க போய் பிடிச்சதுனால இவங்க தொந்தரவு பண்றாங்க. அப்பதான் அல்லாஹ் அப்ப இத்தபி மல்லாஸ்லுக்கும் வஜார் நக்ஸல் மதினட்டி, அந்த மதினா அந்த நகரத்தோட ஓரத்துல தான் இவர் ஹபீபோட வீடு இருக்குது. இவர் ஓடி சொல்றாரு இவங்க 3 பேர்த்தையும் ஏத்துக்கும்பா, நம்புங்கப்பா, இவங்க நம்பிதான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கேட்கவே இல்லை. ஒமாலி ஆபுதுலி ஃபத்ரானி வைலிக திருஜோன்னு, நான் எப்படி அல்லாஹ் வணங்காம இருப்பேன், அல்லாஹ் தான் படைச்ச பதிப்படைச்ச அல்லாஹ் வணங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னது இவங்க கேட்காம என்ன பண்ணாங்க, அந்த ஹபீப்ன்றவரை அடிச்சே சாவடிச்சுட்டாங்க. ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து ஊருக்காரங்களே அவங்க சொந்த ஊருக்காரங்களே சேர்த்து அடிச்சே சாவடிச்சிட்டாங்க. அவன் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சில பேத்துக்கு மௌத்து போய் விசாரத்துக்கு அப்புறம் சொர்க்கத்தை கொடுப்பான், சில பேத்துக்கு அப்பவே கொடுப்பான், ஷஹீதுக்கெல்லாம் அப்பவே சொல்ல கொடுப்பான். எப்போ இவர் அடிச்சு மௌத்தா போற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அடிச்சு அந்த செகண்டே உயிர் போகுது. உயிர் போன உடனே அல்லாஹ் சொல்றான் கீழது குளிர் ஜன்னா, உடனே அல்லாஹ் அடுத்த செகண்ட் உடல்ல உயிர் போன அடுத்த செகண்ட் கீழது குளிர் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஹபீபுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்கத்துடைய அந்தஸ்து, அந்த பெருமைக்கு, அந்த மாளிகை, எல்லா சுக போகத்தையும் பார்த்த பிறகு சொல்றாரா யா அல்லாஹ் வமா அன்ஸல்னா கௌமிஹி, என்னை திருப்பி என் கூட்டத்துக்கு அனுப்பு. இவ்வளவு சொர்க்கம் இவ்வளவு நியமத்தை கொடுத்துருக்கிறேன், நான் போய் ஊர் மக்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக மௌத்தா போனதுக்கு அப்புறம் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் சொர்க்கம் கிடைச்சாலும் நரகம் கிடைச்சாலும் திரும்ப வர
அளவு கிடையாது. ஒன் சென்டர் ஆயிட்டு அவ்வளவுதான். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஊர் மக்கள் டோட்டலா அழிச்சிட்டான். எப்போ இந்த அபைபை சாவடிச்சாங்க, அல்ல ஊர் மக்கள் டோட்டல் அழிச்ச பிறகு சொல்றான், யா ஹசத்த நல்ல ரிபாத், நான் எவ்வளவு சொன்னேனே நீங்க கேட்கல. அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு உங்களுக்கு சொன்னனே. நான் ஒவ்வொருத்தர் நபி அனுப்பும் போது மா ஏத்திங் ரசூல் இல்லாக்கான பி எஸ் சஹஜூன், நான் ஒவ்வொருத்தர் நபி அனுப்பும் போதும் நீங்க போய் பிரிச்சு இப்படியே தெரிஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவங்களை மக்களை பார்த்து இறக்கப்பட்டு சொல்றான் என்பதாக இந்த சம்பவம் இது ஒரு முடிவு. இந்த மாதிரி யாசின் சூறால நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆக இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க குரானோட அரபியில பார்த்து ஓதும், தெரியாதவங்க அரபு தமிழ் இருக்கு, அதை பார்த்து ஓதுங்க. அல்லாஹ் இந்த சூறால ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லா சொல்றான். ஒரு தடவை இந்த சூறா ஓதுனா 10 யார் இந்த சூறா ஒரு தடவை ஓதுறாங்கன்னா ஒரு முழு குரான் ஒரு நன்மை எல்லாத்துறான். அல்லது சுப்ஹானஹு தஆலா அவன் சொன்ன கட்டளை ஏற்று நடக்க வாழ்ந்தபடி தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவனாக. வாஹிர் அவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.